அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கொடுக்குற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மெமரி சூப்பராக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நரம்புகள் வலுவெடுக்கும், அதனால் சுறுசுறுப்பாக இயங்க முடியும். என்ன பண்ணுறேன்னு இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒரு கப் எடுத்துங்க. ஒரு கைப்பிடி கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலையும் சாப்பிட்லாம், கருப்பும் சாப்பிட்லாம், ரெண்டுமே உடம்புக்கு நல்லது. அடுத்தது ஒரு அரை கைப்பிடி கடலைப்பயிர், அதாவது வேர்க்கடலை. ஒரு பிடி கொண்டக்கடலை, அரை கைப்பிடி வேர்க்கடலை. என்ன அடுத்தது இது என்ன தெரியுதா? பீன்ஸ், அதாவது கிட்னிக்கு உகந்தது இந்த பீன்ஸ். இதை பாருங்கள், கிட்னிக்கு உகந்த பீன்ஸ். இதில் ஒயிட் இருக்குது, ப்ரௌன் இருக்குது. ஆனால் ப்ரௌனு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி சீக்கிரம் கிட்னியை சரி செய்யும். இதில் ஒரு 41 எண்ணி போடணும். 2 4 6 7 8 9 10 12 14 16 18 18 18 20 22 24 26 28 30 32 34 34 34 36 38 40 41. பிஸ்மில்லா. முடிஞ்சா? இப்போ என்னென்ன போட்டிருங்க? கொண்டக்கடலை, வேர்க்கடலை. இதில் நம்ம சேர்க்கக்கூடியது என்னென்னா, எங்கே இது எங்கே இது எங்கே இது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது? இந்தா இருக்குது, அது இல்லையா? பிஸ்மில்லா. எங்கே வச்சேன்? சரி, ரைட்டு, மேலே வச்சுருக்கணா? ஓகே. கிடச்சிடுச்சு. ஏய் சும்மாரா டேய், காலை வந்து கிடச்சிக்கிட்டு. இங்கே வா புக்காம்ஸ், இங்கே வா இங்கே வா இங்கே வா, தோட்ட மேலே ஏறி இங்கே வா இங்கே வா இங்கே வா. ஓடியா 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 ஓடியா. தால் தால். இது வந்து வெள்ளை உளுந்து. வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து இன்னும் பெஸ்ட்டு. ஆனால் என்கிட்ட கருப்பு உளுந்து இல்லை, வெள்ளை உளுந்து தான் இருக்குது. இது சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கணும். ஏன்னா நான் கையில் எடுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து அல்லது கருப்பு உளுந்து. வெள்ளை உளுந்தை விட நீங்கள் கருப்பு உளுந்து போடுங்க. இது வெள்ளை உளுந்து, கருப்பு தோலை எடுத்தது. இது தோலோட கருப்பு உளுந்து தான் போட்டுங்க. இல்லைன்னா பச்சைப்பயிறு. பச்சைப்பயிறு போட்டால் உளுந்து போடக்கூடாது, உளுந்து போட்டிங்கன்னா பச்சைப்பயிறு போடக்கூடாது. இந்த ஐட்டத்தை எடுத்துக்கிட்டிங்களா, நைட்டு தூங்க போகிற நேரத்தில் இதை ரெடி பண்ணிக்கிங்க. என்னென்னா, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு உளுந்து அல்லது வெள்ளை உளுந்து, வேர்க்கடலை, கிட்னிக்கு உகுந்த பீன்ஸ் விதை. இப்போ என்ன செய்ய போகிறோம்? இங்கே பாருங்கள். பிஸ்மில்லா. ஆமாட்டு தான். தண்ணியை ஊற்றி பாதி கப்பால் ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த தண்ணி எல்லாத்தையும் இழுத்து பீன்ஸ் விதை நல்லா பெருசு பெருசாக கிட்னி சைஸுக்கு ஆகிடும். அது கிட்னி மாதிரி ஆகிடும். சாரி. இது காலையில் 1 to 1 நாள் டெய்லி சாப்பிடாதீங்க. உடம்புல அதிக முறுக்கேறி போய் அப்புறம் எதுக்கும் அடங்காமல் ஜல்லிக்கட்டு காலையாக மாறிடுவீங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மெமரி பர்ஃபெக்டாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது காலை உணவாக எடுத்துக்கணும். எப்போன்னா, காலையில் டீ சாப்பிட்றதுக்கு பதில் நான் சொல்கிற அந்த அற்புதமான ஒரு டிப்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா, காலையில் எழுந்திரிச்சு ஒரு கிளாஸ் ஜீரக தண்ணி, நல்லா ஜீரகத்தை போட்டு கொதிக்க வைங்க. அதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கிங்க. 2 ஸ்பூனு தேன், பனங்கல்கண்டு கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி விட்டு வடிகட்டி, அது ஒரு சாய் மாதிரியே இருக்கும், கட்டன் சாய் மாதிரி. ஏன்னா கட்டிங் சரக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். சும்மா ஒரு ஆறுதலுக்கு இது ஒரு பேச்சுக்கு சொன்ன உடனே சரக்கு நினப்புக்கு போயிடக்கூடாது யாரும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இங்கே கிடைக்கலங்கிறதுக்காக கட்டன் சரக்காக நினச்சி குடிச்சிட்ருக்கான். அதுக்காக சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. என்ன, இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சு அதை சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டு ஒரு 1/2 hour சென்று இதை அப்படியே வேக வைக்கிறீங்க. இதை எப்படி வேக வைக்கணும் அப்படின்னா, தண்ணியை போடும்போது கொஞ்சம் ஜீரகம்,
கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருஞ்சீரகம், அதாவது அரை ஸ்பூனு ஜீரகம், அரை ஸ்பூனு பெருஞ்சீரகம். இந்த விரலால் எடுங்க கருஞ்சீரகத்தை. இந்த பாருங்கள், இந்த 2 விரலை வச்சு எடுங்க. இதில் எடுத்திங்கன்னா ஒரு 20-25 தான் வரும். அந்த அளவு வந்தால் போதும். கருஞ்சீரகத்தை அதிகம் சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது ஆண்மையை பாதிக்கும். அளவாக சேர்த்திங்கன்னா ஆண்மைக்கும் அதிகம், பெண்மைக்கும் நல்ல ஒரு உடம்பு பெனிஃபிட் ஆகும். உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸையுமே சரி செஞ்சிடும். எனக்கு கிட்னி ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தது. இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்த பிறகு எல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது. 25 வயசு வாலிபன் எப்படி வேலை பார்ப்பானோ அவனை தாண்டி ஒர்க் பண்ணுறேன். 24 ஹவர்ஸ் அலாட்டாக தான் இருக்கிறோம், வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இரவில் 3 மணி நேரம் 4 மணி நேரம், அதிகபட்சம் 4 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 3 2.5 இப்படி தான் எங்களுக்கு தூக்கமே இருக்குது. பகல்லையும் தூங்க விடுறதில்ல. ஆனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. தூக்கத்தை விட தொழுகை மேலானது அல்லாஹ் சொல்கிறான். வணக்க ஸ்தலத்துக்கும் நன்மையான காரியத்தை செய்வதற்கும் தூக்கத்தை தொலைக்கிறதுனால உடம்பு வீணாக போவது இறைவன் பாதுகாத்துக் கொள்வான் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் இன்னொரு விஷயம், இதில் ஜீரகம், பெருஞ்சீரகம், கருஞ்சீரகம் அளவுகளும் சொல்லிட்டேன். அடுத்தது ஒரு பல்லு 2 பல்லு பூண்டு கட் பண்ணி போட்டுக்குங்க. ஒரு துண்டு சின்னதாக இந்த சைஸுக்கு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்குங்க. ஒரு சின்ன வெங்காயம், ஒரு வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 4-5, 2ல் எந்த வெங்காயம் இருக்குதோ போட்டுக்குங்க. ஆனால் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். மேட்ரு முடிஞ்சு. நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா நல்லா கொதித்து வெந்த பிறகு இந்த ஜீரக சாறு எல்லாமே இறங்கும். இறங்கி அது ஒரு சூப்பு கலருக்கு மாறும், சூப்பு மாதிரியே மாறும். என்ன எடுத்து வச்சு என்னடா இதெல்லாம் சொல்கிறோம் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி இப்படி இரும்புறான்னு பார்க்காதீங்க. இங்கே இந்த ஏசி ப்ராப்ளம், என்ன வேர்வையில் வேலை பார்க்குறது கொள்வது, இரும்பல் ப்ராப்ளம் பேசிக்காக எல்லாருக்கும் வரும். இது இப்போ எனக்கு வந்திருக்கு, போயிடும் இன்னும் 2-3 நாளில். வந்து 4 நாள் ஆச்சு. ஏன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டா 7 நாளில் சரியாயிடும். சாப்பிட்லன்னா 1 வாரத்தில் சரியாயிடும். சரியா, ஃபாலோ பண்ணிங்க. அப்போ இந்த பொசிஷனில் நீங்கள் வேக வச்சு காலையில் இதை சாப்பிட்டிங்கன்னா அந்த நான் குடித்த அந்த அதுதான் உண்மையான அந்த தேன் கலந்து சாப்பிட்றது தான் தங்க புஷ்பம். ஜீரகத்தை போடுறது அகம், சீராக அகத்தை வைத்திருக்கக்கூடியது சீரகம். இந்த சீரகத்தை கொதிக்க வச்சிங்கன்னா தங்க கலரில் மாறும். அந்த தண்ணி தான் தங்க புஷ்பம் என்று சொல்வது. புரியுதுங்களா? தங்க புஷ்பம்னா தங்கத்தை சாப்பிட்றது இல்லை, சீரக தண்ணியை குடிப்பது தங்க புஷ்பத்தை சாப்பிட்ற மாதிரி தான். இப்போ நான் இதில் போட்டு குடிக்கிறேன்ல, இது தங்க புஷ்பத்துக்கு மேலு. அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு. டேய் சும்மா இருக்க மாட்டியாடா? ஒரு இடத்துல உட்காரியா நீ? இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வாங்க. அடுவா ராஸ்கர். சரி, அவன் அப்பா அப்படி தான் டிஸ்டர்ப் பண்ணுவான் புள்ள மாதிரி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே தானே? சாப்பிட்டுட்டு வாங்க 1 விட்டு 1 நாள், இல்லை டெய்லி கூட சாப்பிடுங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் ஒரு 48 நாள், ஒரு மண்டலம் சாப்பிடுங்க. ஒரு 50 நாள், 2 மாதத்துக்கு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் கொடுங்க. இந்த ஒரு பிடி இதை வந்து 2 பசங்களாக இருந்தால் ஒரு 3 பசங்க சாப்பிட்லாம். பெரியவங்களாக இருந்தால் என்ன மாதிரி ஆள்லாம் ஒரு ஆள் சாப்பிட்லாம். 2 ஆளுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா அது அளவு கணக்கு பண்ணிக்கங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது டியூட்டி வந்துடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து இந்த மாதிரி சாப்பிடுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.